சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்கள் ஆராய்ந்தோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி வெளியே வேறு கட்சிகளோடு அல்லது வேறு குழுக்களோடு சேர்ந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்படுகிறதான தீர்மானம் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானவர்களுடைய பெயர் விவரங்கள் வர்த்தமானியோடு கூட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுப்போம். கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், ஜனாதிபதி தேர்தலிலேயும் பாராளுமன்ற தேர்தலிலேயும் கட்சி முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு திருவோணமலையிலே கட்சியினுடைய தலைவர் திரு CVK சிவஞானம் ஐயா தலைமையிலே கூடியது. இப்பொழுது 4 மணி ஆகிறது. இவ்வளவு நேரமும் நாங்கள் பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிற சூழ்நிலையிலே அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதன் பிரகாரம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு புதிதாக வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தம். ஆனால் தேர்தல் முறைமை ஏற்கனவே இருந்த அதே முறைமையிலே தான் நடத்தப்பட இருக்கிறது. ஆகவே இப்படியான சூழ்நிலையிலே 2023 ஜனவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இருக்கத்தக்கதாக நாங்கள் திரும்பவும் இப்பொழுது கட்சி சார்பாக நாங்கள் போட்டியிடுகிற அனைத்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் புதிதாக வேட்புமனுக்கள் எப்படியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை குறித்த கலந்துரையாடல். அதிலே ஏற்கனவே நாங்கள் வேட்பாளராக நியமித்தவர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. அதிலே பலர் தேர்தல் வேலையை ஆரம்பித்து பரப்புரைகளை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். விடுமுறை எடுக்க வேண்டியவர்கள் ஏற்கனவே தங்களுடைய தொழில்களிலிருந்து லீவ் எடுத்திருந்தார்கள். திரும்ப வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. வேறு சிலர் உத்தியோகங்களுக்கு முன்மொழியப்பட்டு உத்தியோக நியமனம் கிடைக்க இருக்கிற தருவாயிலே அவர்கள் வேட்பாளர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த நியமனங்கள் கிடைக்காமல் போயிருந்தன. அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இப்படியான பல பின்புலங்களை ஆராய்ந்து நாங்கள் எடுத்த தீர்மானமானது ஏற்கனவே அவரவருக்கு நியமனங்கள் கட்சியாக கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே அதே ஆட்களுக்கு நாங்கள் முதலிலே வேட்பு மனு கொடுக்கிறதை தீர்மானிப்போம். ஆனால் 2 வருட காலத்துக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறுகிற காரணத்தினாலே இந்த இடைப்பட்ட காலத்திலே மரணித்தவர்கள் இருக்கிறார்கள், நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பல தேர்தல்கள் இடையிலே நடைபெற்ற போது கட்சியை விட்டு மாற்றுக் கட்சிகளுக்காக வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள், கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக பலதரப்பட்டவர்களும் இந்த வேட்பாளர் குழுவிலே இருக்கக்கூடும் என்ற காரணத்தினாலே அப்படியானவர்கள் சம்பந்தமாக அந்தந்த பிரதேசத்திலே அந்தந்த தொகுதியிலே அல்லது மாவட்டத்திலே அதை குறித்து ஆராய்ந்து அப்படியானவர்களுக்கு பிரதியீடு செய்யப்பட வேண்டும். பிரதியீடு செய்யப்படுகிற போது தலைவர் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு கூடுதலாக அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. ஆகவே ஏற்கனவே நியமனம் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் தொடர்ந்து அந்த நியமனத்தில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கான மாற்றீடு செய்யப்படும். அதிலே இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கூடுதலான முன்னுரிமை வழங்கப்படும். இரண்டாவதாக நாங்கள் சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்கள் ஆராய்ந்தோம். அதிலே ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சிக்கு வெளியே வேறு கட்சிகளோடு அல்லது வேறு குழுக்களோடு
சேர்ந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்படுகிறதான தீர்மானம் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானவர்களுடைய பெயர் விவரங்கள் வர்த்தமானியோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுப்போம். மற்றவர்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், ஜனாதிபதி தேர்தலிலேயும் பாராளுமன்ற தேர்தலிலேயும் கட்சி முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், வேலை செய்தவர்கள் சம்பந்தமாக அந்தந்த இடங்களிலே இருந்து வருகிற முறைப்பாடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களிடத்திலே முதலில் விளக்கம் கூறப்படும். விளக்கம் கூறின பிறகு அடுத்த நடவடிக்கை சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம்.